இன்னைக்குள்ள கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருந்தாய்ங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த 3வது ராத்திரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க கதைக்குள்ள போலாம். ஆகஸ்ட் 7, 2024 காலையில் 8:30 மணிக்கு. லியானா அந்த டைமில் கிச்சனில் இருந்தாங்க. கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, காஃபி கலக்கிட்டு இருந்தாங்க. காஃபி கலக்கி ஒரு சிப் குடிச்சிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்களோட லேப்டாப் எடுத்து திறந்து ஆன் பண்ணி ஒரு வேலை தேட ஆரம்பித்தாங்க. ஏன் அந்த ஸ்பெசிஃபிக் டைம் லியானா வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு 22 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் பிள்ளை. அவங்க ஜேபியில் தான் இருக்காங்க அவங்க ஃபேமிலி கூட. அவங்க ஃபேமிலியில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா என்ன அவங்களோட தம்பி. லியானாக்கு அப்பா இல்லை. ஏன்னா லியானோட அப்பா 5 ஜூலை 2023 லிவர் கேன்சரில் இறந்து போயிட்டாரு. அவங்க வீடு கூட சொந்த வீடு இல்லை. அவங்க அப்பா சேவை வீடு தான் எடுத்தாரு. ஸோ மாதமாக தான் அவங்க அப்பா தான் கட்டுவார் அந்த சேவை வீட்டு காசு. லியானோட அம்மா வேற வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. லியானோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தது அவங்க அம்மா குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அந்த டைம் லியானோட செமஸ்டர் பிரேக்கோ வந்துருச்சு. பட் திஸ் டைம் அவங்களோட ஃபேமிலி கஷ்டத்தில் இருக்கிறது பார்க்க முடியாமல் அம்மாவுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாதுன்னு அவங்களும் ஒரு வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆன் ஆகஸ்ட் 7, 2024 அந்த டைம் லியானா காஃபி கலக்கிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு லேப்டாப் திறந்து வேலை தேடினாங்கல்ல. அதே நேரத்தில் தான் அவங்க ஒரு ஜாப் அப்ளை பண்ணாங்க. என்ன ஜாப் அப்ளை பண்ணாங்கன்னா, ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் தான் வேலை அப்ளை பண்ணாங்க. ஒரு வாரத்துலேயே அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டீமில் இருந்த ஒருத்தன் லியானாக்கு கால் பண்ணிட்டு நாளைக்கே இன்டர்வியூக்கு வர சொன்னாங்க. ஸோ மறுநாள் லியானா காலையில் ஏஞ்சிட்டு அழகான சட்டை போட்டு அவங்களும் இன்டர்வியூக்கு போயிட்டு, அப்புறம் இந்த இன்டர்வியூ கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களும் பதில் மேலே பதில் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் லியானாக்கும் அந்த வேலை கிடச்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. நைட் ஷிஃப்ட் கிடச்சினால லியானா சரி இந்த ஒர்க் சுமாராக தான் இருக்கும், ஜஸ்ட் லேட் நைட் கேஸ் மட்டும் செக்இன் பண்ணிவிட்டு ஒரு கப் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சன்ரைஸ் வரைக்கும் தூங்காமல் இருக்கலான்னு அந்த மாதிரி நினச்சாங்க. ஸோ அவங்க வேலைக்கு போயிட்டு 3வது ராத்திரி. அந்த 3வது ராத்திரியில் லியானாக்கு அப்போ தான் தெரியுது ஏன் நிறைய பேர் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் லியானா கிட்ட மறைச்சது ஒரு விஷயம் அந்த ராத்திரியில் நடக்குது. விடிய காலைல 2 மணிக்கு லியானா அந்த டைமில் இந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் ஒண்டியாக தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களும் அந்த கம்ப்யூட்டரில் செக் பண்ணியிருந்தாங்க இஃப் யாராச்சும் புது புக்கிங்ஸ் பண்ணாங்களா இல்லையான்னு. ஸோ புது புக்கிங்ஸ் யாருமே பண்ணாதனால அவங்களும் அந்த பென்ட்ரி ரூமுக்கு போனாங்க. பென்ட்ரி ரூமுக்கு போயிட்டு ஒரு கப் காஃபி கலக்கிட்டு திருப்பி அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் உட்காந்தாங்க. அந்த ஃப்ரண்ட் டெஸ்க் நாற்காலியில் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு கால் வந்துச்சு அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்லேருந்து. ஸோ லியானா அந்த கால் இப்படி எடுத்து காதில் வச்சு ஹாய், how may I help you? அப்படின்னு கேட்குறாங்க அந்த காலில். லியானா அப்படி கேட்டதுக்கு அப்புறம் கால் பண்ணுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரோ ஒருத்தன் என் ரூம்ல இருக்கா, அவன் அந்த கர்டன் பின்னாடி தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுது, ஆனா மூஞ்சி சரியா தெரியல. லியானாவும் அவங்ககிட்ட சொல்றாங்க, சரி பயப்படாதீங்க, நான் செக் பண்ணிக்கிறேன், மொதல் உங்க ரூம் நம்பர் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் மீதி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு லியானா சொல்றாங்க. அப்புறம் அந்த கால் பண்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் ரூம் நம்பர் 712. லியானா உடனே சிஸ்டம்ல ரூம் நம்பர் 712 கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் செக் பண்றாங்க. ஆனா அவங்க செக் பண்ணதில்ல, அந்த ரூம் நம்பர் 712 யாருமே செக்இன் பண்ணல. விச் மீன்ஸ் அந்த ரூம் காலியாக இருக்குது, யாருமே அங்கே இல்லை. லியானா செக் பண்ணும்போது அந்த கஸ்டமர் லைனில் தான் இருந்தாங்க. அவங்களும் அந்த கஸ்டமர் கிட்ட கேட்குறாங்க, மேம் கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா உங்கள் ரூம் நம்பர் 712? கால் எண்ட் ஆயிடுச்சு. அந்த கால் வச்சதுக்கப்புறம் லியானா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எப்படி அந்த ரூமில் இல்லாத ஒரு மனுஷன் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் செக் பண்ணலான்னு நினச்சாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்க டேக் எடுத்து கழுத்தில் போட்டு அவங்களும் அந்த லிஃப்ட்டுக்கிட்ட போயிட்டு லிஃப்ட் பட்டன் தட்டி குழப்பத்தோட லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிஃப்ட்டு வந்ததும் அவங்களும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே பூந்து 7வது மாடி தட்டி அந்த லிஃப்ட்டு கதவு சாத்துது. கரெக்டாக 7வது மாடி ரீச் ஆகுறாங்க. அந்த லிஃப்ட்டு கதவு திறக்குது. லிஃப்ட்டு கதவு திறந்ததுக்கப்புறம் லியானாக்கு ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுனுச்சு. ஏன்னா அந்த 7வது மாடி அந்த ஒரு ஹோல் ஃப்ளோரே ரொம்ப இருட்டாக இருக்குது, லைட்டே இல்லை, அண்ட் அதே நேரத்தில் சத்தமே இல்லை. ஸோ லியானா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபோன் எடுத்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு அந்த ரூம் நம்பர் 712 அந்த ரூமை தேடிக்கிட்டு இருக்காங்க.
அந்த ஃப்ளோர் இருட்டாக இருக்கிறனால அவங்க ஃபோன் ஃப்ளாஷ் லைட் எடுத்து நேராக இந்த சைடில் ஃபேஸ் பண்ணாங்க. ஃபேஸ் பண்ணதில் அவங்க அந்த ரூம் கண்டுபிடிச்சாங்க. ரூம் நம்பர் 712. பெருமூச்சு விட்டுட்டு அப்புறம் தான் அந்த ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. லியானா அந்த ரூம் கிட்ட நடந்து போகும்போது லியானாவோட ஃபோன் திடீர்னு ஃப்ளிக்கர் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த ஃபோன் எடுத்து 2 தட்டி அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் ஃப்ளாஷ் லைட் திருப்பி பேக் டு நார்மலாக வேலை செய்யுது. லியானா அந்த ஃப்ளோரில் நடந்து போகும்போது திடீர்னு ஒரு அழுவுற சத்தம் கேட்குது. அந்த அழுவுற சத்தம் ரூம் நம்பர் 712லேருந்து தான் கேட்குது. அவங்க அந்த ரூம் கிட்ட போக அந்த சத்தம் இன்னும் கூடியாக கேட்குது. லியானாவும் அந்த ரூம் நம்பர் 712 கதவு முன்னுக்கு நிற்கிறாங்க. அவங்களும் அந்த கதவு தட்டுறாங்க. மேம் ஐயோ ஓகேன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உள்ளேருந்து யாருமே ஆன்சர் பண்ணல. ஏன்னா அதே நேரத்தில் அந்த அழுவுற சத்தம் நின்றுச்சு. லியானா அந்த கதவு ஓப்பன் பண்ண போனாங்க. அவங்க அந்த மாஸ்டர் கார்டு கீ எடுத்து நேராக அந்த ரூம் கதவை டேப் பண்ணலான்னு போனாங்க. திடீர்னு அந்த ரூம் கதவு தானாக திறக்குது. வெளியே இருந்த லியானா அந்த ரூம் உள்ளுக்கு பார்க்கும்போது அந்த ரூம் இன்னும் இருட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் அவங்க ஃபோன் ஃப்ளாஷ் லைட் எடுத்து அந்த ரூம் உள்ளுக்கு போகிறாங்க. அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் லியானா மெத்த மேலே பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தி அந்த மெத்த மேலே உட்காந்து அந்த செவரு மேலே ஃபேஸ் பண்ணுது லியானா பார்க்குறாங்க. லியானா அந்த ஊமனோட ஷோல்டர் தொட்டு மேம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த உமன் அவங்களோட பாடி டர்ன் பண்ணாமல் வெறும் அவங்க மண்டையை மட்டும் பின்னாடி திருப்பி லியானாவை பார்த்து சிரிக்கிறாங்க. லியானா அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப வெள்ளையாக பூச்சாட்டா கண்ணு ரொம்ப ரெடிஷாக இருக்கிறது அவங்க பார்க்குறாங்க. அண்ட் அந்த உமன் வந்து லியானா கிட்ட சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, அவன் ஓம் பின்னாடியே தான் இருக்கான். பயத்தோட லியானா பட்டுன்னு திரும்பி பார்த்தாங்க. பின்னாடி அவங்க பார்க்கும்போது ஒரு கருப்பான ஒரு உருவம் ரொம்ப வளர்த்தியா அந்த கார்னர்லே நிற்கிது. இது பார்த்ததுக்கப்புறம் லியானா பயத்தில் கத்தி அந்த ரூம் விட்டே விளையாட்டுங்க. ரூம் விட்டே விளையாடி அந்த லிஃப்ட்டு கிட்ட ஓடி அந்த லிஃப்டோட பட்டன் தட்டி அந்த லிஃப்ட்டு கதவு திறக்குது. அவங்களும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே பூந்து அந்த லிஃப்ட்டு கதவு இப்படி சாத்துது. அந்த சின்ன கேப்பில் லியானாக்கு தெரியுது அந்த கருப்பு உருவம் லியானாவை துரத்துது. கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டு கதவு திறக்குது. லியானா அவங்க ஃப்ரண்ட் டெஸ்க் கிட்ட போயிட்டு அவங்க ஷிஃப்ட் முடிய வரைக்கும் அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் 7 மணிக்கு லியானாவோட ஷிஃப்ட்டு முடியுது. கரெக்டாக அந்த மேனேஜர் அந்த ஹோட்டல் உள்ளுக்கு வராரு. லியானா அந்த மேனேஜர் கிட்ட என்ன நடந்ததோ அந்த மேனேஜர் கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. அந்த மேனேஜர் லியானா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். யாராச்சும் ரூம் நம்பர் 712லேருந்து கால் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஃபோன் கால் எடுத்துடாத, ஏன்னா அந்த ரூம் வந்து சீல் பண்ணிட்டோம். லியானா அந்த மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க, ஏன் அந்த ரூம் சீல் பண்ணீங்க? அப்புறம் அந்த மேனேஜரும் சொல்கிறாரு, இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி சாரான ஒரு பிள்ளை அந்த ரூம் புக் பண்ணி அங்கே தான் இருந்தாங்க. அவங்க புக் பண்ணி 2வது நாள் யாரோ ஒருத்தன் சாராவை கொன்னுட்டு அவனும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அந்த பிள்ளை இறந்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்கு கால் பண்ணிட்டு என் ரூமில் யாரோ ஒருத்தன் இருக்கான். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் டெய்லி நைட் ஃப்ரண்ட் டெஸ்கில் கால் வரும். ஆனால் லியானா அந்த கால் ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு ராத்திரியில் கரெக்டாக அந்த 2 மணிக்கு கால் வந்துச்சு. லியானா அந்த கால் பிக்கப் பண்ணிவிட்டு ஹாய் ஹவ் மே ஐ ஹெல்ப் யூன்னு கேட்குறாங்க. அந்த கால் பண்ணுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரோ ஒருத்தன் என் ரூமில் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு குரலும் கேட்டுச்சு. இது வந்து விஸ்பர் பண்ணுற குரல். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேசுகிறது உனக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியும். அடுத்த நாள் லியானா அந்த வேலையை விட்டு வேறு வேலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கதை முடிஞ்சிருச்சு கைஸ், ஃபினிஷ். அண்ட் ஆல்சோ மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.